स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे। स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे। स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे। மிக தெளிவான ஒரு சத்தியம் நாம சொல்லலாம். எப்படி சாமி, அது எப்படி? இப்ப நான் என்ன கிள்ளி பார்த்தா நான் இருக்கிறேன்னு தெரியுதே, கனவுல அந்த மாதிரி இருக்குமா? ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். கனவுலையும் ஆக்சுவலா நீங்க உங்களை கிள்ளி பார்த்து நீங்க இருக்கிற மாதிரி நினைக்க முடியும். சில பேர் என்கிட்ட கேட்கறது உண்டு, சாமி இப்ப நான் உங்களை பார்க்கிறேன், என் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற என்னுடைய கணவன் மனைவி அவங்களும் உங்களை பார்க்குறாங்க, என்னை சுற்றி இருக்கிற நண்பர்களும் உங்களை பார்க்குறாங்க. அப்படின்னும் போது இது நனவு தானே, நிஜம் தானே, இது எப்படி கனவா இருக்க முடியும்? ரொம்ப புத்திசாலித்தனமான கேள்வி மாதிரி தெரியலாம். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் கனவுல ஃபேமிலியோட சேர்ந்து மதுரைக்கு போகிற மாதிரி ஒரு கனவு கண்டீங்கன்னா, மதுரை கோயில மீனாட்சி கோயில நீங்க மட்டும் பார்க்க மாட்டீங்க, உங்க கனவுல இருக்கிற உங்க ஃபேமிலியும் சேர்ந்து தான் பார்ப்பாங்க. அப்படின்னும் பொழுது நீங்க கேட்க முடியுமா? கரெக்ட் தானே? இப்ப கனவுல நீங்க மதுரைக்கு போயிருக்கீங்க உங்க ஃபேமிலியோட. அந்த கனவுல நீங்க உங்க கனவுல நீங்க பார்க்கிற ஃபேமிலி அது எல்லாருமே மதுரை மீனாட்சி அம்மன் கோயில ஒன்னா தான் பார்க்கறீங்க. அதனாலேயே அது நிஜம்னு சொல்லிட முடியாது. அதே மாதிரி அது என்ன, நீங்க கனவுல பார்க்கின்ற அந்த நபர்களுமே உங்கள் கனவின் வெளிப்பாடு என்பதனால் கனவிலே நீங்கள் காணுகிற காட்சிகளை அவர்களும் காண்கிறார்கள். அதே மாதிரிதான் இப்போ நீங்க என்ன பார்க்கறீங்க, உங்களை பக்கத்துல உட்கார்ந்துருக்கவங்களும் என்ன பார்க்கறாங்கன்றதுனால மட்டுமே இது நனவு அல்லது உயர்ந்த நிலைன்னு சொல்லிட முடியாது. பக்கத்தில் இருப்பவர்கள் பார்ப்பதனால் மட்டுமே அது கனவு இல்லைன்னு நம்மளால நிரூபிக்க முடியாதது போல, உங்க பக்கத்தில் இருக்கவங்க பார்க்கறதுனால மட்டுமே இதுவும் கனவு இல்லை என்று நம்மால் நிரூபிக்க முடியாது. யாருக்கு தெரியலாம்? ஒருவேளை நீங்க இந்நேரம் உங்க வீட்டில் பெட்ரூம்ல படுத்துட்டு 5 மணிக்கு அலாரம் வச்சுட்டு இல்லை 5 மணிக்கு எந்திரிச்சு பகவத்கீதை தியான சத் சங்கத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டே படுத்துட்டு இருந்திருக்கலாம் கூட. அதே நினைச்சு படுத்திருந்ததால இப்ப கனவுல கூட நீங்க இந்த சத் சங்கத்தை கண்டுட்டு இருக்கலாம். எந்த விதமான கேரண்டியும் இல்லை. ஒருவேளை 10 நிமிஷம் கழிச்சு முடிச்சு வந்துருச்சா, சத் சங்கத்துக்கு போன மாதிரியும் சாமி வந்தா மாதிரியும் பேசிட்டு இருந்த மாதிரியும் இருந்ததேப்பா. விழித்த பிறகுதான் ஒரு நிலை கனவா நனவா என்பது புரியும். கனவுல இருந்து ஒரு படி தாண்டி இந்த நிலைக்கு வந்த அப்புறம் தான் அது கனவுன்னு புரியுது. அதே மாதிரி இதுல இருந்து ஒரு படி தாண்டி இந்த துரிய நிலை அதுக்குள்ள போனீங்கன்னா தான் இது கனவா நனவான்னு புரியும். இதுல இருந்து ஸ்டெப் அவுட் பண்ணாம இது நிஜம்னு சொல்ல முடியாது. இதுல இருந்து ஸ்டெப் அவுட் பண்ற அந்த டெக்னிக்கை தான் எம்பெருமான் யுக்தின்னு இந்த சூத்திரத்திலே அளிக்கிறார். புத்தி யுக்தோ யுக்தா ஜஹாதீக யுக்தின்னு சொல்றாரு. அதாவது இந்த சுகம் துக்கம் புண்ணியம் பாவம் இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய கனவு என்கின்ற தெளிவு, இது எல்லாமே மிகப்பெரிய கனவுதான் அப்படிங்கிற அறிவு ஆழ்ந்து புரிஞ்சுங்க. சத்குருவோட ஆழ்ந்த விதர்க்கம் உங்களுக்கு இருக்குமானால் இந்த வினாடியே இப்ப நான் சொன்ன சத்தியம் உங்களுக்குள்ள கிளிக் ஆயிருக்கும். உண்மைதானே? நானுமே ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன், இப்படித்தான் போல அப்படின்னு புரியும். அப்படி புரியலனாலும் கவலைப்படாதீங்க. இந்த சத்தியத்தை உங்கள் அனுபவமாக மாற்றுவதற்கான ஒரு ஆழ்ந்த தியான நுட்பம் அடுத்த 21 நாட்களுக்கு மீண்டும் 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 காலையில் எந்திரிச்சதுல ராத்திரி தூங்குற வரைக்கும் இதெல்லாம் கனவுதான் 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 ஆழ்ந்து தியானம் பண்ணீங்கன்னா இந்த தியான சக்தி, இந்த தியான சத்தியம் உங்க கனவுக்குள்ள ஊறி
கனவு காணும் பொழுதே அது கனவுதான்ற தெளிவை உங்களுக்கு ஏற்படுத்தும். அது நடந்ததுனாலே நனவு காணும் பொழுதே இதுவும் ஒரு கனவுதான்ற தெளிவு இங்கேயும் ஏற்பட்டுரும். கனவு காணும் பொழுதே அது கனவுன்னு புரிஞ்சா விழிச்சுப்பீங்க. பார்த்துருப்பீங்க நீங்களே, கனவுன்ற ஐடியா வந்த உடனே என்ன ஆகும், நீங்க விழிச்சுப்பீங்க. அதே மாதிரி இதை பார்க்கும் பொழுது இதுவும் ஒரு கனவு தான், நீங்க உங்களுக்கு அந்த உணர்வு வர ஆரம்பிச்சுன்னா இதுல இருந்து விழிச்சுப்பீங்க. இதை தாண்டிய உயர்ந்த நிலைக்கு போயிடுவீங்க, துரியத்துக்கு போயிடுவீங்க. அடுத்த 21 நாட்களுக்கு இந்த சத்தியத்தை உங்களுக்குள் ஊற அனுமதியுங்கள். இந்த சத்தியம் உங்களுக்குள் நிறைய அனுமதியுங்கள். இது எல்லாமே கனவுதானா? சாமி சொன்னாரே, உண்மையிலேயே அப்படித்தான் இருக்குமா? அவர் பொய் சொல்ல வேண்டிய தேவையில்லையே. அவர் பொய் சொல்லி என்ன பண்ண போறாரு? ஒருவேளை அப்படித்தான் இருக்குமா? உண்மை என்ன அப்படின்னு ஆராயுங்கள், அது போதும். சிந்தியுங்கள், அது போதும். சத்தியத்திற்கு ஒரு பெரிய சக்தி உண்டு. சிந்தித்தால் சிந்தையை எரித்து விடும். நினைப்பவர் நினைப்பை அறுக்கும் சக்தி சத்தியத்திற்கு உண்டு. நினைப்பவர்களுடைய நினைப்பை அறுத்து அதை தாண்டி எடுத்து செல்லும் சக்தி சத்தியத்துக்கு உண்டு. அதனால நினைச்சிங்கன்னா போதும், அடுத்த ஒரு 21 நாளைக்கு தானாகவே இது அனுபூதி ஆயிடும். இப்ப எல்லாருக்கும் வர பெரிய பிரச்சனை என்னன்னா, இது எல்லாமே கனவுதான்னு நான் படுத்திருந்தேன்னா, நினைச்சிருந்தேன்னா நான் வேலைக்கு போக மாட்டேன், என் கடமைகளை செய்ய மாட்டேன், அப்ப யார் என் வீட்டு வாடகை கட்டுவார்கள், யார் எனக்கு சோறு போடுவார்கள், என் வாழ்க்கை எப்படி நடக்கும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது எல்லாமே கனவுதான்னு தெரிஞ்ச உடனே சோம்பேறித்தனத்துக்கு போக மாட்டீர்கள். உண்மையில என்ன ஆகும்னா, இப்ப நீங்க வச்சிருக்கிற அந்த துக்க சுமையிலிருந்து விடுபடுவீர்கள். உண்மையில இது எல்லாமே கனவுன்ற சத்தியம் புரியும் பொழுது, இது நனவுன்னு நீங்க நினைக்கிறதுனால உங்களுக்குள்ள குத்தப்பட்ட முள்கள் எல்லாம் ஆறிடும். என்ன இருக்குப்பா, எல்லாம் இன்னொரு கனவு, திட்டினான்னா போயிட்டு போறான், விடுது, அவனுக்கு தானே ஆக போகுது, நமக்கு என்ன? அந்த ஒரு வார்த்தைக்காக இவ்வளவு வேதனையை நான் சுமந்துட்டு இருக்கணுமா? நீங்க உள்ள வச்சிருக்கிற பல கேன்சருக்கு இது ரேடியேஷன். ஒண்ணுமில்ல, ஒரு தியான முகாம்ல நம்ம கடந்த காலத்துல நடந்த மிகப்பெரிய துக்கங்கள் எல்லாத்தையும் கனவு மாதிரி பார்க்கிற ஒரு தியான நுட்பத்தை டீச் பண்ணிட்டு இருந்தேன். அமெரிக்காவில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, ஒரு பெண் டாக்டர், ஒரு அம்மா அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார்கள். அவங்களுக்கு முதுகெலும்பு நுனியில ஒரு பெரிய கட்டி. அவங்களே டாக்டர். அந்த கட்டியை 3 தரம் சர்ஜரி பண்ணியும் கூட திரும்பவும் அந்த கட்டி வந்துருச்சு. அவங்களுக்கு ஏன்னு தெரியல. இந்த கடந்த காலத்தை எல்லாம் ஒரு கனவா பார்க்கிற மாதிரி இந்த தியானத்தை செஞ்சுட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க உடைந்து ஓன்னு அடக்க முடியாமல் அழுது தீர்த்தார்கள். உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு கடந்த காலத்தை பற்றிய குற்ற உணர்ச்சி உடைந்து திறந்து விட்டது. நானும் அவங்க அழுது தீர்க்கட்டும்னு விட்டுட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆறுதலா சில வார்த்தைகளை மட்டும் கொடுத்து, தொடர்ந்து அந்த கடந்த காலத்தை கனவாவே பார்க்கிற இந்த தியான நுட்பங்களை அவங்களுக்கு கொடுத்துட்டு விட்டுட்டேன். ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஆனால் சத்தியம் நடந்த உண்மை என்னன்னா, 1 மாதத்திற்கு பிறகு அவங்க வந்து சொன்னாங்க, சாமி இத்தனை வருஷமா எத்தனை தரம் ஆப்ரேஷன் பண்ணாலும் திரும்ப இந்த வந்த கட்டி கரைஞ்சு போயிருச்சு சாமி, நாங்க காணாமல் போய்விட்டது. அதுக்கப்புறம் இப்போ 2.5 ஆண்டுகள் கழிந்து விட்டது. அவங்கள பலதரம் பார்த்துருக்கிறேன், அந்த கட்டி திரும்ப வரவே இல்லை சாமி அப்படின்றாங்க. காரணம் வேற ஒண்ணும் இல்லை, கடந்த காலம் முழுவதையும் கனவா பார்க்கும்பொழுது நீங்க சேர்த்து வச்சிருக்கிற பல துக்கங்கள் உடைந்து கரைந்து விடும். அவைகள் நிஜமானவை இல்லைன்றது உங்க உணர்வுக்கு புரியும் பொழுது, உங்களுடைய உடல் மேலேயும் மனசு மேலேயும் அது வச்சிருக்கிற அந்த இன்ஃப்ளூயன்ஸ், அந்த நிகழ்ச்சிகளுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் அழிஞ்சு போயிடும். வேற ஒன்றும், அவங்களுக்கு சின்ன வயசுல ஏதோ ஒரு
அவர்களுக்கு செய்யப்பட்ட துரோகம் அந்த உடம்போட பாகத்து மேலேயே வெறுப்பா மாறி அது அப்படியே ஒரு கட்டியாவே அவங்களுக்குள்ள தங்கிருச்சு. அந்த கில்ட், குற்ற உணர்ச்சி, இது எல்லாமே ஒரு கனவுன்ற தெளிவு அவங்களுக்குள்ள முழுக 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 அந்த குற்ற உணர்வு கரைந்து அந்த குற்ற உணர்வு உடைஞ்சி கரைஞ்சி அந்த உள்ள இருந்த அந்த துக்கம் ஹீலாயிருச்சு. துக்கம் ஹீலானே துக்கத்தினால உருவாக்கப்பட்ட வியாதி ஹீலாயிருச்சு. அதுக்கப்புறம் அவங்களுடைய பேஷண்ட் எல்லாரையும் நம்முடைய NSP ப்ரோக்ராம் பண்ண அனுப்ப ஆரம்பிச்சிட்டார்கள். அவங்க சொல்றாங்க, ஒரு தியான நுட்பத்துக்கு உடம்பையே மாற்றக்கூடிய சக்தி உண்டா அப்படின்னு. ஆழ்ந்து செய்தோமானால் மனத்தின் துக்கத்தினால ஏற்படுகின்ற எல்லா வியாதிகளுமே அழிந்து போய்விடும். உண்மையில இது எல்லாமே கனவுதான் அப்படிங்கிற ஆழ்ந்த ஒரு தெளிவு உங்களுக்குள், யுக்தி உங்களுக்குள் மலருமானால் சோம்பேறியா மாற மாட்டீங்க. உண்மையில் துக்கங்கள் இல்லாத தெளிந்த மனிதர்களாக மாறுவீர்கள். கிருஷ்ணன் தான் ரொம்ப அழகா சொல்றாரு, யோகா கர்மசு கௌச்சலம். இந்த யுக்தி உங்களுக்கு வருமானால் திறமையாக தெளிவாக செயல்களில் ஈடுபடுவீர்கள். காரணம் என்னன்னா, இப்போதைக்கு உங்க மனசுல 90% இந்த வெளி உலகம் உண்மைன்னு நினைச்சதுனால ஏற்பட்ட காயங்களாவே நிறைஞ்சு போய் கிடக்கு. அதனாலதான் திரும்ப 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 பயம், வேதனை, கோபம், கொந்தளிப்புன்னு இந்த உணர்ச்சி சுனாமிகளுக்கு நடுவிலே நீங்கள் படகோட்டி மீன்பிடிக்க முயற்சி செய்கிறீர்கள். உணர்ச்சி சுனாமிகளிலே படகும் ஓட்ட முடியாது, மீனும் இருக்காது. இது எல்லாமே கனவுதான்ற ஒரு ரேடியேஷன் உங்களுக்குள்ள நடந்ததுன்னா அந்த உணர்ச்சி சுனாமியின் கொந்தளிப்பு அடங்கிவிடும். உணர்ச்சி சுனாமியின் கொந்தளிப்பு அடங்கிவிடும். அப்போ இப்ப இருக்கிறத விட 90% அதிகமாக திறமையாக, முழுமையாக, இனிமையாக, நேர்மையாக, துக்கமில்லாமல் உங்களால் இயங்க முடியும். சில பேர் கேட்கறது, இல்ல சாமி எல்லாமே கனவுதான் நினைச்சா நான் ஆபீஸ் போகாம வீட்டிலேயே படுத்துப்பனே சாமி. எத்தனை நாள் படுத்திருப்பீங்க? எல்லாமே கனவு அப்படிங்கிற அந்த தியான சிந்தனையோடு நீங்க படுத்துருங்க, எத்தனை நாள் வேணா படுத்துருங்க, தப்பு இல்லை. மிஞ்சி போனா ஒரு 2-3 நாள் படுத்திருக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே ஹாலிடே வேணும், ஒரு ரிலாக்ஸ்டா ரெஸ்ட்ஃபுல்லா இருக்கணும்ன்ற ஒரு தேவையும் விருப்பமும் இருக்கு. அதை அடக்கி அடக்கி வச்சிருப்பீங்க. அந்த தேவை வேணா 2 நாள் மேல வந்து என்ன பண்ணுவீங்க, ஒரு 2 நாள் ஆபீஸ் போகாம படுத்திருப்பீங்க. 3ஆவது நாள் என்ன பண்ணுவீங்க, விட்டத்தையே பார்த்துட்டு போர் அடிக்கும். தானாவே காலையில் எந்திரிச்சோடனே மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எந்திரிச்சு குளிச்சுட்டு ஆஃபீஸுக்கு போகிற வேலையை கவனிப்பீங்க. உண்மையில் எல்லாமே கனவுதான்ற யுக்தி உங்களுக்குள் மலர்ந்தால் நீங்க சோம்பேறி ஆக மாட்டீங்க. 2 விஷயம் தான் நடக்கும். நீங்க எப்பவும் சுமந்துட்டு இருக்கிற இந்த ஆழமான துக்கம் உங்களை விட்டு போகும். அது முதல்ல. 2வது, எம்பெருமான் சொல்லுகின்ற யோகா கர்மசு கௌச்சலம், செய்யும் செயல்களிலே முழுமைத்தன்மை உங்களுக்குள் மலரும். அதுதான் நடக்கும். யார் யாருக்கெல்லாம் சத்குருவோடு ஆழ்ந்த விதர்க்கம் இருக்கின்றதோ இந்த சத்தியத்தை நேரா உள்வாங்கி வாழத் துவங்குங்கள். இந்த விதர்க்கம் இல்லாதவர்கள் கவலைப்படாதீர்கள். இந்த தியான நுட்பத்தை கடைபிடியுங்கள். இந்த சத்தியம் உங்கள் வாழ்க்கையில் அனுபவமாக மாறும். இதை தாண்டி எம்பெருமான் நம்மை அடுத்த நிலை சத்தியத்திற்கு அழைத்துச் செல்லுகின்றார். அடுத்த ஸ்லோகத்தில் ஸ்ருதி விப்ரதிபன்னாதே யதா ஸ்தாஸ்யதி நிஷ்சலா சமாதாவசலா புத்தி ததா யோகம் அவாப்ஸ்யசி. ஒவ்வொரு சூத்திரத்திற்குள் நுழையும் பொழுதும் எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணர் நம்மை அடுத்த அடுத்த ஆழமான இனிமைத்தன்மைக்குள்ளே எடுத்துச் செல்லுகிறார்.
ஸ்ருதி விப்ரதிபன்னாதே யதா ஸ்தாஸ்யதி நிச்சலா சமாதா வச்சலா புத்தி ததா யோகம் அவாப்ஸ்யசி. பல்வேறு வச்சனங்களை கேட்டு சஞ்சலமாகியுள்ள உன் புத்தி எப்பொழுது பரமாத்மாவிடம் அசையாமல் திடமாக நிலைபெறுகின்றதோ அப்பொழுது யோகத்தை அடைவாய், பரமாத்மாவில் ஒன்றி விடுவாய். இது ஒரு ஆழமான சத்தியம். பல்வேறு வசனங்களை கேட்டு நம் எல்லோருடைய மனமுமே சஞ்சலப்பட்டிருக்கின்றது. ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய மனம், உங்க மனசை ஒரு துணி மாதிரி நினைச்சோன்னா, நீங்க சின்ன வயசுல இருந்து உங்களை யார் யாரெல்லாம் நீங்க ஹீரோவா நினைச்சு வாழ்ந்தீங்களோ அவங்க எல்லாருமே அதுல ஓடுற ஒவ்வொரு இழை. உங்க மாமாவை ஹீரோவா நினைச்சு வாழ்ந்திருந்தீங்கன்னா அவருடைய கருத்துக்கள் எல்லாம் அதுல ஓடுற ஒரு இழை. உங்க தாத்தாவை ஹீரோவா நினைச்சு வாழ்ந்திருந்தீங்கன்னா அவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் அதுல ஓடுற இழை. இந்த மாதிரி நீங்க யார் யாரையெல்லாம் ஹீரோவா நினைச்சு வாழ்ந்தீர்களோ அவங்க எல்லாருடைய கருத்துக்களும் அவர்களுடைய சாரமும் அதுல ஓடுகின்ற பல்வேறு இழைகள். இந்த மாதிரி பல்வேறு இழைகளாலே துக்கம் சேர்த்து இழைக்கப்பட்டவர்கள் தான் நாம். கொடுமை என்னன்னா, நீங்க யார் யார்கிட்ட இருந்தெல்லாம் இழைகளை எடுத்தீர்களோ அவர்கள் எல்லோருமே கூட வாழ்க்கையிலே முழுமையை அடைவாதவர்கள். முழுமையை அடையாத மனிதர்களிடமிருந்து இழைகள் எடுக்கப்பட்டு சேர்த்து கோர்க்கப்பட்டால் உங்கள் வாழ்க்கை எப்படி அமையும்? அதாவது எதனால் முழுமைத்தன்மை அடையப்படக்கூடும் என்று உங்களுக்கு யார் யாரெல்லாம் கற்றுக் கொடுத்தார்களோ அவர்களெல்லாமே கூட அதனாலே முழுமைத்தன்மையை அடையாதவர்கள். உதாரணத்துக்கு, உங்களுக்கு சின்ன வயசுல பணத்தாலே முழுமைத்தன்மை அடையப்படும் யாராவது ஒருத்தர் உங்களை சொல்லி வளர்த்திருந்தால் அல்லது அவரை பார்த்து நீங்களே கற்றுக்கொண்டிருந்தால், சில நேரத்தில் அவங்க சொல்லலைனாலும் நாமளே பார்த்து கத்துப்போம். என்ன, நீங்க எதையாவது வாங்கினா அது ஒரு பொருள், சைக்கிள் வேணும்னு நினைப்பீங்க, சைக்கிள் வந்தா உங்க வாழ்க்கை முழுமையாயிடும் நினைப்பீங்க. பணம் இருக்கிற ஒருத்தரால சைக்கிள் வாங்க முடியறதையும் உங்களால் அதை வாங்க முடியாம இருக்கிறதையும் பார்த்து என்ன பண்ணுவீங்க? அப்ப பணத்தாலே முழுமைத்தன்மை அடையப்படும் நீங்களே கத்துப்பீங்க. சில பேரை பார்த்து என்ன பண்ணுவீங்க? இல்ல இல்ல, புகழால் தான் முழுமைத்தன்மை அடையப்படும் அப்படின்னு கத்துப்பீங்க. சில பேரை பார்த்து என்ன பண்ணுவீங்க? இல்ல இல்ல, பதவியினால் தான் முழுமைத்தன்மை அடையப்படும். சில பேரை பார்த்து என்ன? இல்ல இல்ல இல்ல, பணம், புகழ், பதவி இதெல்லாம் தாண்டி ஜீவன் முக்தியினால்தான் முழுமைத்தன்மை அடையப்படும். ஆனா இந்த ஜீவன் முக்தியினால்தான் முழுமைத்தன்மை அடையப்படும்னு உங்களுக்கு சொல்ற நபர்களும் குறைவு, நீங்க கத்துக்கிற நபர்களும் குறைவு. பெரும்பாலான நேரத்திலே நீங்கள் யார் யாரிடமிருந்தெல்லாம் வாழ்க்கையின் பூரணத்தன்மையை கற்றுக்கொள்கிறீர்களோ, மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, அந்த நபர்களே அந்த துறையிலே வாழ்க்கையிலே பூரணத்தன்மை அடையவில்லை. பணத்தாலே பூரணத்தன்மை அடையப்படும் உங்களுக்கு யார் சொன்னார்களோ, யார்கிட்ட நீங்க கத்துக்கிட்டீங்களோ அவரே பணத்தால் பூரணத்தன்மை அடையவில்லை. உறவுகளாலே பூரணத்தன்மை அடையப்படும் உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தார்களோ அல்லது யாரிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டீர்களோ அவரே உறவுகளாலே பூரணத்தன்மை அடையவில்லை. பதவியினாலே உங்களுக்கு பூரணத்தன்மை அடையப்படும்னு யார் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அவரே பதவியினாலே பூரணத்தன்மை அடையவில்லை. அப்ப அவங்க கிட்ட இருந்தெல்லாம் நீங்கள் எடுத்த இழையை வைத்து செய்த நூலாகிய, செய்த துணியாகிய உங்கள் மனம் உங்களுக்கு பூரணத்தன்மை அளிக்குமா? அளிக்காது. பற்பல வச்சனங்களை கேட்டு சஞ்சலமாகியுள்ள உன்னுடைய புத்தி, அர்ஜுனனை பார்த்து எம்பெருமான் சொல்கிறார், பல நபர்களும் அவர்களுடைய குரலை உங்களுக்குள் ஓங்கி ஒலிக்கிறார்கள். அப்பா அம்மா என்ன பண்றாங்க? அவங்களால வாழ முடியாததெல்லாம் என்ன பண்றாங்க? உங்க மனசுக்குள்ள ஓங்கி பதிய வச்சிடறாங்க. அவர்கள் இறந்தாலும் அவர்கள் குரல் அடங்குவதில்லை.
ஒரு பக்கம் ஆசிரியர்கள் என்ன பண்றாங்க, அவங்க குரலை உங்களுக்குள்ள ஓங்கி பதிய வச்சிடுறாங்க. ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஒண்ணுமில்ல, உங்களுக்குள்ள போடப்பட்ட திணிக்கப்பட்ட எல்லா குரல்களோட தொகுப்பு தான் நீங்க. எதை திரும்ப 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 கேட்டு 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 குரல்கள் உங்களுக்குள் ஒலிக்கின்றதோ அதுவே நீங்களாக மாறிவிடுகிறீர்கள். எந்த குரலை நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டு எது உங்களுக்குள் ஒலித்து நிறைந்திருக்கின்றதோ நீங்கள் அதுவாகவே மாறிவிடுகிறீர்கள். ஆழ்ந்து உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள திரும்பி உங்களுடைய எல்லா குழப்பத்திற்குமே காரணம் உங்களுக்குள்ள இருக்கிற பல்வேறு நபர்களுடைய பல்வேறு குரல்கள். ஒரு பக்கம் உங்க அப்பா சொல்றாரு நீ இதை பண்ணியே ஆகணும், இன்னொரு பக்கம் உங்க அம்மா சொல்றாங்க அதை பண்ணினா இதுதான் வாழ்க்கையில் நீ பண்ற பெரிய தப்பு, இன்னொரு பக்கம் உங்க ஆசிரியர் சொல்றாரு வேண்டாம் இது சரியில்லை, இன்னொரு பக்கம் உங்க யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் சொல்றாரு இதுதான் சரியானது செய், இன்னொரு பக்கம் உங்க மனசு சொல்லுது எதுவுமே வேண்டாம் படுத்துக்கலாம் விடப்பா. பல்வேறு குரல்கள் உங்களுக்குள்ளே ஒலிக்கின்றது. ஸ்ருதி விப்ரதிபன்னாதே, பல்வேறு வசனங்கள் சின்ன வயசுல இருந்து உங்களுக்குள்ள நடந்த பேரண்டல் கண்டிஷனிங், சோஷியல் கண்டிஷனிங், பொலிட்டிக்கல் கண்டிஷனிங், பல்வேறு கண்டிஷனிங்ஸ், பெற்றோர்களாலே ஏற்படுத்தப்பட்ட கட்டுறு மனப்பாங்கு. கண்டிஷனிங் என்ற வார்த்தையை தமிழ்ல கட்டுறு மனப்பாங்குன்னு டிரான்ஸ்லேட் பண்றேன். நம்மை கட்டுறுத்தக்கூடிய மனப்பாங்கு, பேரண்ட்ஸ் ஏற்படுத்தின கண்டிஷனிங். அடுத்து சமூகம் ஏற்படுத்துற கண்டிஷனிங், அடுத்து நாடு ஏற்படுத்துற கண்டிஷனிங். இந்த மாதிரி பல கட்டுறு மனப்பான்புகளுக்கு இடையிலே மாட்டிக்கொண்டு அவர்கள் எல்லோருடைய குரலும் நமக்குள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. பாவம் மனிதர்கள் கடைசியில சாகர வரைக்கும் கூட அவங்க குரலை அவங்க கேட்கறதே இல்லை. எல்லார் குரலையும் கேட்டு கேட்டு அது உள்ள போய் அது ஒலிச்சிட்டு இருக்கிறதுனால இவங்க குரலை கேட்க முடியாம போறது மட்டும் இல்லாம பொங்கற வெறுப்புனால உள்ள கேட்கிற மற்ற எல்லா குரலுக்கும் இவங்க லவுட் ஸ்பீக்கரா மாதிரி அந்த குரலையே இவங்க சத்தமா மற்றவங்களுக்கு சொல்லி மற்றவர்களும் இந்த குழப்பத்தை கேட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குழப்பத்திலிருந்து குழப்பம் பிறந்து குழப்பத்திற்கு குழப்பம் பிறந்து வாழுகின்ற கதை. தேடி 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 ஓடி 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 நாடி 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 என்ன நடந்ததென்றே தெரியாமல் என்ன நடக்கிறதென்றே தெரியாமல் நம்முடைய குழப்பத்தின் உச்சியாக வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. குழப்பத்தில் இருக்கிற மனிதர்கள் குழப்பத்தில் இருக்கிற இன்னொரு மனிதனை உருவாக்குறாங்க. அந்த குழப்பத்தில் இருக்கிற மனிதன் அவனுடைய குழப்பத்தை மற்றவங்க மேல வாந்தி எடுத்து இன்னமும் குழப்பத்தில் இருக்கிற சில மனிதர்களை உருவாக்கி வச்சுட்டு போறான். அந்த குழப்பத்தில் இருக்கிற மனிதர்கள் இன்னும் சில குழப்பத்தில் இருக்கிற மனிதர்களை உருவாக்கி வைக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கு. இதுதான் தனக்கு குறிக்கோளை காட்டுகிற நபரே அந்த குறிக்கோளில் முழுமையடையவில்லை என்று தெரியாமல் அந்த குறிக்கோளை நோக்கி ஓடுபவருக்கு பேர் தான் மாயைன்னு பேர். அதான் மாயை. நமக்கு குறிக்கோளை காட்டின அந்த நபர் அவரே அந்த குறிக்கோளை அடையவில்லைன்னு தெரியாமலே ஓடுவது மாயை. இந்த மாயையிலே சிக்கி இருக்கின்ற மனிதன் அர்ஜுனன். எங்கேயோ யாரோ ஒரு பேடி, கையாலாகாதவன், சாதிக்க முடியாதவன், வாழ்க்கையை விட்டு சந்நியாசம் என்கிற பெயராலே ஓடி போயிருப்பான். அந்த கருத்துக்களை வாங்கி கொண்டு அந்த வச்சனங்களாலே அந்த கருத்துக்களாலே இப்பொழுது நடுங்குகின்றான் அர்ஜுனன். நல்லா புரிஞ்சுங்க, சந்நியாசம் வாழ்க்கையை வாழாதவர்கள் எடுக்கின்ற வாழ்க்கை அல்ல, வாழ்க்கையை தாண்டிய சத்தியங்களை வாழ வேண்டியவர்கள் எடுக்கின்ற வாழ்க்கை. பாசிட்டிவான ஒரு நெசசிட்டி இருந்தா மட்டும்தான் சன்னியாசத்தை எடுக்க முடியுமே தவிர நெகட்டிவா எஸ்கேபிசத்துக்காக சன்னியாசம் எடுக்க முடியாது. பல பேர் என்கிட்ட வந்து கேட்கறது உண்டு,
சாமி என்னால் வீட்டில் இருக்க முடியல, நான் சன்னியாசி ஆகணும், நான் சொன்ன கிடையாது. ஜீவன் முக்தன் ஆகணும், ஆசிரமத்தில் வாழணுன்ற பாசிட்டிவான நெசசிட்டி இருந்தால் சன்னியாச வாழ்க்கை எடுங்க. அப்படி இல்லாமல் வீட்டில் இருக்க முடியல அப்படின்றதுக்காக சன்னியாசம் வந்தீங்கன்னா முடியாது. அது நடக்காது, அது நடக்காது. பாசிட்டிவான ஒரு கருத்தில்லாத எஸ்கேப்பிசமான கருத்துக்களை அர்ஜுனன் கேட்டு அதனாலெல்லாம் குழம்புகிறான். அதனாலதான் எம்பெருமான் சொல்றாரு, இந்த சஞ்சலமாகியுடைய உன்னுடைய புத்தியை பரமாத்மாவிடம் அசையாமல் நிறுத்துவாயாக. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, உன்னுடைய குரல் என்னவோ அதை கேள். இங்கதான் எம்பெருமான் அன்கிளச்சிங் நிர்விகல்ப சமாதி தீட்சை அளிக்கின்றார்.